ஹாய் guys, வெல்கம் டு ஒன் சிக்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து 2026 ஆர்னால்டு கிளாசிக். ஸோ அதை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ரொம்பவே யாரும் எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா ப்ரைஸிங் அமௌண்ட்டும் ரொம்பவே அதிகம் அர்னால்ட் கிளாசிக் 2026ல். ஸோ ஏன்னா அர்னால்டு வந்து ரொம்பவே பாடி பில்டிங் மேலே லவ், அதனால தான் மிஸ்டர் ஒலிம்பியா விட ரொம்பவே அதிகமான ப்ரைஸ் அமௌண்ட். ஸோ ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய மிஸ்டர் அர்னால்ட் கிளாசிக், இந்த இந்த அர்னால்ட் கிளாசிக் சொல்லலாம். ஏன்னா வந்து நிக் வாக்கர் வந்து கம்பேக் கொடுப்பாரா, அப்புறம் வந்து ஹார்டி சோப்பன் வந்து 2025 மிஸ்டர் ஒலிம்பியா வந்து வின் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து ஒரு டிபேட்டாக போச்சு. ஸோ அவர் தான் வின்னர் அப்படின்னு. ஸோ அவர் வந்து கம்பேக் கொடுப்பாரா, ஐ மீன் அவர் வந்து கிளாசிக் வின் பண்ணுவாரா, இல்லை ஆண்ட்ரோ ஜாக் வின் பண்ணுவாங்களா, மார்டின் ஃபிட்ஸ்வார்டர் இவங்க. ஸோ ரொம்பவே பெருசாக எதிர்பார்த்தேன் மிஸ்டர் ஒலிம்பியா, ஐ மீன் சாரி அர்னால்ட் கிளாசிக் 26 வந்து எப்படி போச்சு. ஆக்சுவலாக ப்ரீ ஜட்ஜிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிக் வாக்கர், ஆக்சுவலாக எல்லாருமே நிக் வாக்கர் மேலே தான் ரொம்பவே எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து நிக் வாக்கர் வந்து டவுன் ஆகிடுவார், இதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படின்னு நினச்சாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். நிக் வாக்கர் அவ்வளோதான் காலி அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாரையும் வந்து ப்ளோ அப் பண்ணிட்டாரு. அவர் நடந்து வரப்ப அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ அவர் நடந்து வரப்பவே ரொம்பவே ரொம்பவே ஒரு அனிமே கேரக்டர் மாதிரி இருந்தார். பார்க்க ரொம்பவே ஹியூஜ், அப்புறமே ரொம்பவே திக். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தார். ப்ரொபோஷனலாக எப்பவுமே அவருக்கு வராது, பட் ஸ்டில் அவர் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப் எங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்தார் நிக் வாக்கர். ஸோ நான் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், நிக் வாக்கர் வந்து கண்டிப்பாக இந்த ஷோ வந்து வின் பண்ணிடுவார் அப்படின்னு. ஸோ பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 25 ஒலிம்பியாவில் வந்து நிக் வாக்கர் ரொம்பவே சொதப்பி இருப்பாரு. பட் இப்போ வரப்போ ரொம்பவே இம்ப்ரூவ்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஃப்ரண்ட் லாட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்கும். ரொம்பவே வீக்கர் தான், ஏன்னா அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே நேரவாக இருக்கும். பட் இந்த வாட்டி அவருடைய ஃப்ரண்ட் லாட் ஸ்ப்ரெட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய வயிறு கூட ரொம்பவே ப்ளோட்டடாக இருக்கும். ஸ்டில் வந்து இப்பவும் ப்ளோட்டடாக பிளாக்கியாக தான் இருக்குது. பட் அதுவும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அவர் பிட்ஸ்பர்க் ப்ரோல எப்படி இருந்தாலும் அதை விட ரொம்பவே பெட்டரான கண்டிஷனிங், ரொம்பவே பெட்டரான ஃபார்ம்ல வந்திருக்கான்னு சொல்லலாம். மிஸ்டர் ஒலிம்பியாரில் இருந்த 100 மடங்கு பெட்டராக வந்திருக்காரு நம்ம நிக் வாக்கர். பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருந்தார். ஸோ லைட்டிங், டேனிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு நிக் வாக்கருக்கு. ஸோ இந்த வாட்டி நிக் வாக்கர் ரெடி ஆகிறப்ப எந்த ஒரு கோச்சுமே இல்லை, ஏன்னா அவர் தனியாக தான் ரெடி ஆனார். ஸோ எந்த கோச்சுமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா, நிக் வாக்கர் வந்து டோரியன் நெட்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்து எந்த சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் போடல கொஞ்ச நாளாக. ஸோ ரொம்பவே டனல் விஷன் மாதிரி போயிட்டாரு நிக் வாக்கர் இந்த ப்ரெப் பண்ணுறப்ப, அதாவது 26 அர்னால்ட் கிளாசிக் ப்ரெப் பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே டனல் விஷனில் எடுத்துகிட்டு போயிட்டாரு அவரோட மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே அவர் கம்பேக் கொடுத்தாரான்னு கேட்டாருன்னா எஸ், அவர் வந்து 2026 அர்னால்ட் கிளாசிக்கில் ரொம்பவே சூப்பராக, அதாவது இப்போ நேற்று நடந்த, அதாவது இன்னைக்கு நடக்க முடிஞ்ச அர்னால்ட் கிளாசிக்கில் நிக் வாக்கர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அவருடைய ஹேட்டர்ஸும் அவர் வின் பண்ணிடுவார்னு அப்படின்னு தான் நினச்சாங்க. ஸோ ப்ரீ ஜட்ஜிங்லேயே அவர் வந்து ஆல்மோஸ்ட் வின்னுன்ற மாதிரி தான் எல்லாமே சூஸ் பண்ணாங்க. பட் இந்த சைட் தான் நம்ம ஹார்டி சோப்பனாக இருக்காரு. ஸோ ஹார்டி சோப்பன் அவர் எப்பவும் போல ஒரே மாதிரி தான் வருவார், கண்டிஷனிங். பட் இந்த போன வருஷம் 25 ஒலிம்பியாவோட இந்த வாட்டி அவர் அர்னால்ட் கிளாசிக்கில் வந்து அவர் கண்டிஷனிங் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. பட் ஸ்டில் அவருடைய ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் அவருடைய ஸ்ட்ரேயேஷன், அதாவது அவர் ஃப்ரண்ட் போஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்க செஸ்ட்ல இருக்க ஸ்ட்ரேயேஷன்ஸ், ஸோ அதெல்லாம் பெட்டராக தான் இருந்துச்சு. பட் அர்னால்ட், அதாவது லாஸ்ட் இயர் 25 ஒலிம்பியாவில் இருந்த மாதிரி இந்த வாட்டி அவருக்கு இல்லை. நிக் வாக்கர் கூட கம்பேர் பண்ணுறப்ப சில போர்சஸில் நிக் வாக்கர் வந்து நம்ம ஹார்டி சோப்பனை பீட் பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு வந்து பேக் லாட் ஸ்ப்ரெட், சாரி பேக் டபுள் ஆம் பைசப். ஸோ இதில் வந்து நிக் வாக்கரோட ஹாம்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எரால வந்து இந்த மாடர்ன் ஏரா பாடி பில்டிங் வந்து இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் வந்து நான் எந்த ஒரு பாடி பில்டருக்குமே பார்த்ததில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு செப்பரேஷனாக இருக்கும். ஸோ பேக் டபுள் பைசப்ல எப்பவுமே ஹார்டி சூப்பன் பெட்டராக இருப்பார். பட் நிக் வாக்கர் வந்து ஹார்டி சூப்பனை வந்து கம்ப்ளீட்டாக பீட் பண்ணியிருப்பாரு. ரொம்பவே ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. நிக் வாக்கர் வந்து பேக் டபுள் ஷாட் அடிக்கிறப்ப, பேக் டபுள் பேஸப் அடிக்கிறப்ப பக்காவா அவருடைய ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட் எல்லாமே ரொம்பவே பிரிஞ்சு இருந்துச்சு. பட் இந்த சைடு ஹார்டி சோப்பன் பார்த்தீங்கன்னா பெருசாக அவருடைய ஹாம்ஸ்ட்ரிங்லாம் பிரியல. ஸோ அவரோட லோயர் பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. பட் அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹார்டி சோப்பன் வந்து பெட்டராக இருந்தார். சில போர்சஸில் வந்து ஹார்டி சோப்பன் பெட்டராக இருந்தாலும் ஓவரால் நிக் வாக்கர் வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்ததால நிறைய பேர் நிக் வாக்கர் தான் வின் பண்ணுவான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட் போர்சஸில் என்ன தான் ஹார்டி சோப்பன் வந்து நிக் வாக்கரை பீட் பண்ணி இருந்தாலும் ஃப்ரண்ட் டபுள் பைசப்ல வந்தீங்கன்னா நிக் வாக்கர், ஹார்டி சோப்பன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் பைசப்ஸ்ன்னு வரப்ப நம்ம நிக் வாக்கர் வந்து அவருடைய பைசப் வந்து ரொம்பவே பெட்டராகவே இருக்கும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் வாக்கரை விட, ஐ மீன் ஹார்டியை விட நிக் வாக்கர் ஓகேவா இருந்தார் ஃப்ரண்ட் டபுள் பைசப்ல. ஸோ அதேமாதிரி சைட் ரைசப்ல வந்து நம்ம நிக் வாக்கரை விட ஹார்டி சோப்பன் பெட்டராக இருந்தார். அப்புறம் பேக் லாட் ஸ்ப்ரெட், இது வந்து கொஞ்சம் டிபேட் தான். பட் ஸ்டில் ஹார்டி சோப்பன் கொடுக்கலாம், ஏன்னா இது பேக் லாட் ஸ்ப்ரெட்.
நிக் வாக்கரோட ஹார்டி சூப்பருடைய பேக் லாட் வந்து ரொம்பவே திக் அண்ட் டென்ஸாக இருக்கும். பேக் டேபிள் பைசப்னு வரப்ப நம்ம நிக் வாக்கர் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்தார். ஸோ ப்ரீ ஜட்ஜிங் பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான், நிக் வாக்கர் இல்லைனா ஹார்டி சூப்பர். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் போட்டின்னு இருந்துச்சு. யாருமே ஆண்ட்ரூ ஜாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்ட்ரூ ஜாக் வந்து 25 ஒலிம்பியாவோட இந்த வாட்டி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தார் ப்ரீ ஜட்ஜிங்கில், அர்னால்ட் கிளாசிக்கில் நான் சொல்கிறேன். பட் அதே போய் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர். ஸோ நான் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவருடைய ஃபிசிக் வந்து பிரான்ச் வாரன் ஃபிசிக் மாதிரி இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். பட் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து ரொம்பவே வாட்டர் உடம்புல இருந்து போக ஆரம்பிச்சிச்சு, ரொம்பவே ஃபேடட் ஆகிட்டாரு ப்ரீ ஜட்ஜிங் முடிகிறப்ப. பட் இந்த சைடு வந்து எல்லாருமே வந்து நிக் வாக்கர் இல்லை ஹார்டி சோப்பன் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஸோ இது ப்ரீ ஜட்ஜிங் வரைக்கும் தான். பட் ஃபைனல்ஸ் வரப்ப யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ஆண்ட்ரூ ஜாக் ரியாஸ். ஸோ 25 ஒலிம்பியாவில் வந்து 3rd பிளேசிங் பண்ண நம்ம ஆண்ட்ரூ ஜாக் வந்து 3rd செகண்டான்னு தெரியல, ஓகே 3rd தானே, ஓகே 3rd பிளேசிங் பண்ண ஆண்ட்ரூ ஜாக் வந்து ஃபைனல்ஸில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்பவே ஷாக் தான். காலையில் நான் வீடியோ பார்த்தப்போ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எப்படி ஆண்ட்ரூ ஜாக் வின் பண்ணாருன்னு. ஸ்டில் வந்து இது ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்கும். மேபி வேற லெவல் ஃபிசிக், வேற மாதிரி ஃபிசிக் அவங்க எதிர்பார்க்குறாங்க என்னன்னு தெரியல. ஸோ இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். நிறைய பேர் ராபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஹார்டியில் அன்றைக்கி 2 பேர்ல யாராச்சும் தான் ஒருத்தர் தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆண்ட்ரூ ஜாக் வின் பண்ண வந்து எனக்கு பெருசாக ஆண்ட்ரூ ஜாக் ஹேட்டர்லாம் நான் இல்லை, அவர் ஃபிசிக் நல்லா தான் இருக்கும். பட் ஆண்ட்ரூ ஜாக் லோயர் பாடி பார்த்தீங்கன்னா நிக் அதுக்கப்புறம் ஹார்டி சூப்பர் லோயர் பாடிக்கு ஈக்குவலாக இல்லை, ரொம்பவே சாஃப்டாக தான் இருந்துச்சு. அவருடைய அப்பர் பாடி அப்பர் பேக் அது பெட்டராக தான் இருக்கும். பட் பாடி பில்டிங்னாலே லோயர் பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு ஆண்ட்ரூ ஜாக்கோட ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஆண்ட்ரூ ஜாக்கு சுத்தமாக இருக்காது. பட் ஃபைனல்ஸில் ஓரளவுக்கு பெட்டராக வந்தாலும் ஹார்டி சோப்பன் அதுக்கப்புறம் நிக் வாக்கரோட ஒரு பெட்டராக இல்லை. நான் 3rd பிளேசிங் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆண்ட்ரூ ஜாக். ஸோ ஆண்ட்ரூ ஜாக்கோட ஹேட்டர்லாம் நான் இல்லை. ஆண்ட்ரூ ஜாக் வந்து ஒரு கிரேட் பாடி பில்டர் தான். பட் நீங்களே பாருங்கள், நிக் வாக்கரோட ஹாம்ஸ்ட்ரிங் பாருங்கள், நம்மளுடைய ஹார்டி சூப்பரோட பேக், அவருடைய கண்டிஷன் நீங்கள் பாருங்கள். இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணுறப்ப ஆண்ட்ரூ ஜாக்கோட ஃபிசிக் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல, ரொம்பவே ஷாக் தான் இது. பட் ஜட்ஜஸ் கிட்ட தான் கேட்கணும். மிஸ்டர் ஒலிம்பியா, அர்னால்ட் கிளாசிக் இந்த மாதிரி பெரிய காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் டாப் 3 டாப் 2 வந்தாலே அவங்க ஆல்மோஸ்ட் வினர் தான். இதில் டாப் 1 பிளேஸ் பண்ணுறவங்க அது வந்து ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் நிக் வாக்கரோட ஃபேனோ இல்லை, ஹார்டி சோப்பனோட ஃபேனோ இல்லை, இந்த ஆண்ட்ரூ ஜாக் ஃபேன், இவங்க 3 பேரோட ஃபேனோ இல்லை. பட் என்ன கேட்டிங்கன்னா நிக் வாக்கருக்கு கொடுத்துருக்கலாம், ஏன்னா அவர் 2nd பிளேசிங் பண்ணியிருக்காரு. நிக் வாக்கர் வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் நிக் வாக்கர்னு சொல்லலாம். ஸோ இந்த அவர் கம்ப்ளீட் பண்ண பாடி பில்டிங் காம்படிஷன்லேயே பிட்ஸ்பர்க் ப்ரோக்கு அடுத்தது. ஸோ இந்த 26 அர்னால்ட் கிளாசிக்கில் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காரு, பக்காவாக இருந்தார். ஸோ அவர் கொடுத்துருக்கலாம். பட் ஆண்ட்ரூ ஜாக் கொடுத்தாங்க, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ ஸ்டில் ஜட்ஜஸ் கிட்ட தான் இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பிளேசிங்கை பற்றி பார்க்கலாம். 6th பிளேசிங் வந்து ரஃபேல் பிராண்டல், அதுக்கப்புறம் 5th வந்து பிராண்டன் கரி, இவர் ஃபார்மர் மிஸ்டர் ஒலிம்பியா வின்னர் 2000 எந்த வருஷம் தெரியல, 19 நினைக்கிறேன். ஸோ பிராண்டன் கரி 5th வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இன்னும் அதிகமாக மார்டின் ஃபிட்ஸ்வாட்டரை விட பெட்டராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க ப்ரீ ஜட்ஜில். எஸ், மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து இன்னும் கீழே பிளேசிங் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பிராண்டன் கரி வந்து பெட்டராக இருந்தாங்க. ஸ்டில் அவருக்கு வந்து 5th பிளேசிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர், ஸோ ரொம்பவே எதிர்பார்த்த மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து 4th பிளேசிங். எனக்கு பிடிக்கும், அதான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அவர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வெளியே போயிட்டார், 1 month என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு. ரொம்பவே ஃபெட்டப் ஆயிட்டாரு மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர். நிக் வாக்கருக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஸ்டேஜில் சண்டை மாதிரி கூட, சண்டை இல்லை, கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அவர் ரொம்பவே கஷ்டப்படுறது, என்னால் வின் பண்ண முடியல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்ட்டு மார்டின் ஃபிட்ஸ்வாட்டர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வெளியே போயிட்டார், 1 மாதத்துக்கு என்னை தேடாதீங்க அப்படின்னு. தென் வந்து ஹார்டி சோப்பன் 3rd பிளேசிங். ஹார்டி சோப்பன் வந்து அஃபிஷியலாக ரிட்டையர் ஆகிட்டார்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ராபர்ட்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் வியூவர்ஸ் கிட்ட விட்டுறேன், நீங்கள் ஆண்ட்ரூ ஜாக் யார் வின்னர்னு உங்களுடைய கருத்து கீழே சொல்லுங்கள். ஸோ 2nd பிளேசிங் வந்து நிக் வாக்கர். ஸோ நான் நிக் வாக்கர் வின் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அவர் கம்பேக் கொடுத்த மாதிரியே இருந்திருக்கும். ஏன்னா அவர் 25 ஒலிம்பியா வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக தான் வந்திருக்காரு. அப்புறம் 1st பிளேசிங் வந்து ஆண்ட்ரூ ஜாக். ஸோ ஆண்ட்ரூ ஜாக் ஃபேன்ஸ் இருந்தால் சந்தோஷமாங்க. எனக்கு ஆண்ட்ரூ ஜாக் பதிலாக நிக் வாக்கர் வின் பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். எஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.